எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 2 அண்ணாங்க. நான் வந்து 3வது பொண்ணு. 9 மாசத்துல பிறந்து செத்து போச்சு ஆம்பளை வந்த. செத்து போனோடனே 2 கிலோக்கு காசு வச்சுக்கிறாங்களாமா. 2 கிலோவா? 10 வயசு இருக்கும். எனக்கு எப்ப கருத்து தெரிஞ்சு காசு ஏகணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இருந்து வச்சுக்கிறோம். புதையல்ல வர மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கலர் பாருங்களேன், தங்க காசு மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா பொற்காசுகள், தங்க காசுகள்ங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கொட்டாங்கச்சி குடுவுல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ காசு வச்சிருக்காங்க. எவ்வளவு காசு மழை மாதிரி கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு வந்து ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். அம்மாவெல்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இருந்துட்டு போங்க, நல்ல அம்மா அப்பா வந்து பாத்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா எங்களுக்கு அங்க வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எமர்ஜென்சியா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தான் இங்க வந்தோம் நாங்க. ஸோ அங்க போய் மறுபடியும் வேலை வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, லாஸ்ட் டைம் வரும்போது நான் உண்டியல் வச்சிருக்கேன் என்கிட்ட காட்டணும்னு நினைச்சிட்டு நீ அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுன்னா வந்து அம்மா உண்டியல் காட்டுறேன்னு சொன்னீங்க, காட்டுமோன்னு சொல்லிட்டு அம்மா உண்டியல் வச்சிருக்காங்க. 2 கிலோக்கு காசு வச்சுக்கிறாங்களாமா. 2 கிலோவா? 2 கிலோ இது உண்டியலா? இது மாதிரி உண்டி யாராச்சும் வச்சுக்கிறீங்களான்னு இது பாத்து. என்னது அந்த உண்டியலா இது? தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை உண்டியல் செஞ்சு வச்சிருக்காங்க. இது உள்ள இந்த தேங்காய் எப்படிமா எடுத்த? இது முளைஞ்ச தேங்காய். முளைஞ்ச தேங்காவா? தேங்காய் புடுங்கிட்டா வந்துரும்ல பூ. ஆமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், செம வெயிட்டா இருக்குமா? இது எப்ப நான் சின்ன வயசுல இருந்து வச்சிருக்கேன். இதுவா ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த உண்டியல் வந்து வச்சிருக்காங்க. காசு வந்து எடுத்துட்டு மறுபடியும் போட்டு வைப்பாங்க. உடைக்கவே மாட்டாங்க. உடைக்க மாட்டான். ஆசையா வைக்கிற காசு. ஏதோ நகை எடுக்க பணம் எடுக்க எதுக்கு வச்சிருக்க மாட்டான். எப்பயாச்சும் நம்ம கையில சுத்தமா காசு இல்லைன்னா அப்போ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்துக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு காசு இருக்கு சொல்லிட்டு பாக்கலாம். இது தூக்கி பாரு எவ்வளவு வெயிட் இருக்கு மட்டும். அம்மா சொன்னாங்க தேங்காய் சின்னதா இருக்கு மட்டும் தெரியுது. சரியான வெயிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோழி குண்டு இப்படி ஸ்கூல்ல அதான் இது எப்படி தேங்காய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. அத்தை சின்ன வயசுல இருந்து வச்சிருக்கோம். இது சின்ன வயசுல அது என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? கோல்கட் பல்படி டப்பா இருக்கு, இரும்பு டப்பா. ஆமா, பட்டையா இருக்காது, இரும்பு டப்பா. இரும்பு டப்பா தான், ரவுண்டா தான் இருக்கும். அதுல ஒரு 5 பைசா 3 பைசா 1 பைசா 2 பைசா 4 அதெல்லாம் வச்சு மூடி வச்சிருப்பான். எங்க அப்பா வந்து காசு வச்சிருக்காங்க. வீட்டை வச்சே அப்பா எடுத்துக்குவாரு, தாத்தா எடுத்துக்குவாரு. அது என்ன பண்ணு, எங்க வீட்டு மேல வேப்ப மரம், அந்த பழம் நோண்டி அதுல கவர்ல போட்டு பொச்சிட்டு மேல அடையாளத்து கல்வி வச்சுட்டு வந்துடுவான். அது எப்படித்தான் பார்த்தாரு தெரியல. எங்க அப்பா ஒரு நாள் எடுத்துனாரு. அதான் தெரியாதா, தாத்தா வந்து அழகா ஆட்டைய போட்டுக்கிறாரு. அப்புறமா என்ன பண்ண, இங்க ஒரு தேங்காய் சீல் பண்ணி எடுத்து, பழைய தேங்காய் தான் அழகா போறோம். இவ்வளவு தேஞ்சு போய் மண்ணு போட்டு 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 இறவந்தில வச்சுட்டான். இறந்தல வச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து இங்க எடுத்துன்னு வந்துட்டான். கட்டின்னு வந்து ஊட்டி எடுத்துன்னு வந்துட்டான். அப்புறம் எங்க அம்மா காய்ச்சல். நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இருந்து இந்த வச்சிருக்க? சின்ன பிள்ளைல இருந்து வச்சிருக்கோம். இது உண்மையாதான், உண்மையாலுமே சின்ன பிள்ளைல இருந்து வச்சிருக்கோம். எத்தனை வருஷத்து தேங்காய் அப்ப இது? ரொம்ப வருஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை எப்படி எடுத்துட்டான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காவை பாருங்க. இதுதான் வந்து அத்தையோட பொக்கிஷம். அதேதான் உண்டியல் போல. அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே சேர்த்து வச்ச உண்டியல் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு அதிசயமா தான் இருக்குது. எடுத்துக்கோ, நான் உண்டி மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. உண்டியில மட்டும் உடைக்காம வச்சுக்கிறீங்க. அப்ப ஆயக்கிட்டே எத்தனை தடவை குளிக்கையில குடுத்துருக்கான் வீட்டுல. அப்படியா? முன்ன காசு கொடுத்துருக்கீங்க. 10 வயசு இருக்கும். எனக்கு எப்ப கருத்து தெரிஞ்சு காசு ஏகணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இருந்து வச்சுக்கிறான். பரவாயில்ல, நக்கி உண்டியல். அத்தை வந்து 10 வயசுல இருக்கும் போதே இந்த வச்சிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப அத்தையோட சேவிங்ஸ் பாரு. ஆமா, அப்ப இல்லாத போது எடுத்துக்குவான். சுத்தமா இல்லாதப்ப எடுத்துக்குவான். சரி சரி. அதே மாதிரி எனக்கு அங்க மாசமா தாக்கம் பையன் போறப்ப திருப்பாசனம் போய் அப்ப கரும்பு வெட்டிருந்தாரு. கரும்பெட்டை பார்த்து 9 மாசத்துல பிறந்து செத்து போச்சு ஆம்பளை வந்த. செத்து போனோடனே அப்பா தாத்தா கிட்ட போய் சொல்றது காசே இல்லை. அந்த சமயம் யாரும் கொடுக்கறதுக்கும் இல்லை. அவன் படுத்துக்கினே அங்க நடுவுட்டு இறவத்துல வாரில காசு வச்சுக்கிறான், எடுத்துன்னு ஊருக்கு போன பாரு. அவன் தேடி அப்புறம் எடுத்துன்னு அந்த காசு எடுத்துன்னு ஊருக்கு போனாரு. அது மாதிரி பேசி நம்ம செலவு வேணும்னு வைக்கிறது தான் இது. சரி பாத்துக்க, அந்த உண்டியலோட ஸ்டோரி எல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 2 அண்ணாங்க. நான் வந்து 3வது பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை 9 மாசத்துலயே வந்து பிறந்து அம்மாக்கு ஒரு ஆண் குழந்தை இறந்துட்டாங்க. அப்பதான் அந்த காசு, அப்பெல்லாம் வந்து காசு எல்லாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் நிறைய எல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்குவாங்க, பண்ட பாத்திரம் வீட்டுல வச்சிருக்க பொருள் எல்லாம் எடுத்து போய் அடகு வைப்பாங்க. சோ அது மாதிரிதான் வந்து ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். அப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா உண்டி எல்லாம் காசு எடுத்து வச்சு அந்த காசு அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா கையில காசு இல்ல. ஊருக்கு போறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கே காசு இருக்காது போல இருக்கு. புரியுதா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது
1 கிலோ கிழங்கு 2 கிலோ கிழங்கு எடுத்து அப்பயே விற்பேன் நான் பசங்க இருப்பது விற்கும் போதே அப்ப 4 8 எனக்கு பெரிய காசு அப்ப இருந்து நான் உண்டியல் சேர்த்து வைப்பேன். அப்புறம் அம்மா ஆயா தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டம்னால நான் எடுத்து கொட்டினேன். அவ்வளவு சந்தோஷமா துண்டை போட்டு அதுல கொட்டி அரிசி வாங்கினாலும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்துனே தடவை ரெப்பி கொடுத்துருவாங்க. எங்க அம்மா ஆனா அப்பதுல இருந்தே வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இருந்திருக்கு. சேர்த்து வச்சு அப்பா அம்மா எங்க ஆயத்தாத்த குடுத்துருக்காங்க, எங்க அப்பாவுக்கும் குடுத்துருக்காங்க, இப்ப எனக்குமே தராங்க. இப்ப ஆட்டைய போடதானே பேசிருக்கிறா. நம்மளாம் அப்பவும் அப்பப்ப எடுத்து போயிடும். அப்படியே கொட்டி எடுத்துமோ செலவு. திருப்பதிக்கு போறது போது எடுத்துக்கிறாங்க பொழுது. அப்ப சரிம்மா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நான் போறப்ப கொட்டி எடுத்துமோனா கோயிலுக்கு எடுத்துமோனா நம்ம சேலுக்கு ஒரு வெத்தி வாங்கணும், கழுத்து வாங்கணும், துண்டு பொருள் வாங்கணும், வளைய கடையில் அது வாங்கணும், இது வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துடுறீங்க. 1 பைசா 2 பைசா 3 பைசாலாம் இதுல சேர்த்து வச்சுருக்கிறோம். பாத்துக்க, 1 பைசாவெல்லாம் பார்த்த உண்டியல் அது. 5 ரூபாய் ஃபுல்லா 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் இருக்குது. 10 ரூபாய் இருக்குதா? சரி. ஒரு காசு கூட கீழே கொட்ட மாட்டேங்குது. பெரிய சந்து இருக்கு, ஆனா ஒரு காசு கூட கொட்ட மாட்டேங்குது பாரு. அது நல்லா குச்சி வச்சு தள்ளனாதான் கொட்டும். வச்சுக்கிறாங்க காசை போட்டு அவங்க மட்டும் நிறைய. சரி, கொட்டி எடுக்கலாமா? ஏய் ஜலஜலா ஜலஜலான்னு கொட்டுதுடா டேய். ஜெயஸ்விதா தான் தூங்குறாரு. நேரம் உங்களுக்குதான் காசு காசுன்ற பாரு அவரு. குச்சிங்கடப்பா அவர் சாப்பிட்டு தூங்குறாரு. மொத்தம் எவ்வளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி உண்டியல்ல? எவ்வளவு காசு இருக்குன்னு பார்க்கலாம். 10 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கும் தோராயமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஒரு எவ்வளவு இருக்கும் எனக்கே தெரியுது. போட்டவங்களுக்கே தெரியாதுதான், கவுண்டா பண்ண முடியும். ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் நான் சொல்றேன். உன்னோட கணிப்பா? நீ சொல்லு குத்து மதிப்பா எவ்வளவு வரும்னு. ஒரு 1500 ரூபாய். 1500 ரூபாயா? வெறும் 500 ரூபாய் தான் என்ன பண்ணுவேன். 500 ரூபாய் வாய்ப்பு இல்லம்மா, நிறைய வெயிட்டா இருக்குமா. 1000 ரூபாய்க்குள்ளதான் செய்யறா இருக்கும். நான் 1200 ரூபாய் சொல்லியிருக்கேன். சரி, நான் 1000 ரூபாய் சொல்றேன். ஊறப்பட்ட வெயிட் பாக்கிறதுக்கு ஒன்று கோலி குண்டு மாதிரி இருக்குது. ஆனா இது கையில வச்சு கீழே வந்தா உடச்சிக்குமான்னு பயமா இருக்குது. கவுத்தா கையே வலிக்குது. ஒரு கை எடுத்திருக்கோம் குளிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் லூசானாதான் நிறைய காசு கொட்டும். அது கூட கொட்டாது போல இதுல. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும், கொட்டாது. பயங்கரமா கொட்டுங்க பாருங்க. அத்தை வந்து ஏதோ வந்து என்ன சொல்றது, புதையல் வர மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கலர் பாருங்களேன், தங்க காசு மாதிரி இருக்கு. பொற்காசுகள் தங்க காசுகள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அந்த கலர் செப்பு காசு, பித்தளை காசு. 5 ரூபாய் காசு வச்சுக்கிறாங்க. 1 2 தான் இந்த கலர் பேபி. இப்பதான் நிறைய கொட்டுது. ஐயா, ஒரே ஒரு தேங்காய் குடுக்கையில எவ்வளவு காசு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஒன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு யாருக்காவது கிடைச்சதுன்னா புதையல் கிடைச்சிருச்சுடா, தங்க புதையல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே பாக்க தங்க. அந்த குடுக்கையே வந்து அந்த குடுக்கையே வந்து பயங்கரமா தான். அதுவே வந்து அந்த பழங்க எனக்கே வந்து நானே யோசிச்சு பாக்குறேன், என்னடா எத்தனை வருஷமா வச்சிருக்காங்க குடுவை அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நடுமாமனுக்கு கல்யாணம் ஆகாத முன்ன எங்க வீட்டுக்கு வந்தாரு தங்கத்துக்கு. பாத்துட்டு பாரு, எங்க அம்மா அவருக்கு அக்கா தான். எங்க வீட்டுக்கு இருக்க அண்ணா வந்தாரு பாரு. எனக்கு தேங்காய் ஒன்று மாதிரி கொடுத்து சீர் பண்ணி தேங்காய் பிஞ்சு அப்படியே பிச்சு விட்டுட்டு சொன்னீங்களா, எனக்கு உண்டி செஞ்சு கொடுமாமான்னு பாரு. எங்க நடுமாமன் செஞ்சு கொடுத்த உண்டி இது. நடு அண்ணன் நடுமாமா செஞ்சு கொடுத்த உண்டியில வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா பண்ணுவாரு பேபி. பணமாட்டையெல்லாம் வந்து அந்த கிளி கிளிப்பு செஞ்சு கொடுப்பாரு எங்க விளையாடுறதுக்கு. எங்களை நல்லா பாத்துப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண வேலைதான் இது. அவர் தான் பண்ணி குடுத்துக்கிறாரு. அப்ப அத்தைக்கு பார்த்தாலும் ஆச்சரியம், ரொம்ப நாளோட வச்சு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், உண்டியல் காசு மொத்தமும் கொட்டியாச்சு. இத எண்றது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு அந்த குடுவை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சின்ன கொட்டாங்கச்சி குடுவையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காசு வச்சிருக்காங்க. எவ்வளவு காசு மழை மாதிரி கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன கணக்கு வந்துரும் போல. அப்ப நான் என்ன நினைச்சேன், ஒரு 1000 ரூபாய் இருக்குமான்னு பாப்போம், கூட்டி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த உண்டியில ஆசையா சேர்த்து வைக்கிறதா. என்னலாமா டக்கு டக்குன்னு 3 பேர் எண்ணுங்க, டப்பு டப்புன்னு. அந்த பக்கம் நீங்க எண்ணுங்க, இந்த பக்கம் நான் எண்றேன், டப்பு டப்புன்னு எண்ணுங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பித்தளை காசு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தங்க கலர் இருக்குல்ல அந்த காசு. இதுல 1 2 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு.
என்ன வைக்குமா? டப் டப்னு எண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 10 ரூபாய் காயின், இங்க 5 ரூபாய் காயின் நான் எண்ணிட்டு இருக்கேன், அத்தை எண்ணிட்டு இருக்காங்க. எப்பா உண்டியல் பார்த்தாலே ஆசையாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா தூங்குறா. சங்கடா இதுல 80 காயின் இருக்குது சங்கடா. 85னா 85. ஆமா 400 ரூபாய். ஆமா 400 ரூபாய். இது 400 ரூபாய். நான் இதுல வந்து பார்த்தேன்னா 560 ரூபாய் இருக்குது. 560 ரூபாயா? ஆமா 56 காசு. இது 560 ரூபாய், இது 400 ரூபாய். அப்ப வந்து 960 ரூபாய். ரெண்டுத்தையும் சேர்த்துரு. 960. 960. 200 ரூபாய் இது. இது 200 ரூபாயா? அப்ப 960னா 1160. 1160. இது 100, இது 100, இது 300. 1460. 1460. 25. 1485 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சின்னோண்டு கொட்டாங்கச்சில வந்து பார்த்தேன்னா 1485 ரூபாய் வந்து பார்த்தேன்னா இருக்கு. நான் வந்து 1200 ரூபாய் தான் சொன்னேன். பேபி ஃபர்ஸ்ட் 1500 சொல்லிட்டு அப்புறம் இல்ல அவ்வளவு இருக்காது 1000 ரூபாய் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட கரெக்டா நான் சொன்னது நான் தான். அதனால இந்த காசு எல்லாம் எனக்கு தான். நோட்டா கொடுத்துட்டு போ. அப்படியா? பாருங்க எல்லாமே தங்க காசு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு பாக்க. எனக்கு ரொம்ப இவ்வளவு தங்க காசு கிடைச்சதுன்னா என்ன செய்ய பண்ணுவேன்? ஜாலியா இருக்குமே. நான் நல்லா ஒட்டியானோ ஆரோ நெக்லஸ் போட்டுக்குவேன். அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் அடைச்சிட்டு பேங்க்ல ஒரு 10 பவுன் கிட்ட நகை அடமானம் வச்சிருக்கேன். அதையும் மூட்டுலாம். ஆமா மழை கருப்புல செலவு காசு, கை செலவு காசுல, அதனால எடுத்தோம். கை செலவு காசு இல்ல. இப்ப வந்து இந்த பெஞ்சல் புயல்ல இருந்து நம்ம காப்பாத்த போறது இந்த காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதானே நிறைய தெரியுது. பட் 1500 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சில்லறை காசா பாக்கும்போது நல்லா இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கு அந்த உண்டியில பார்த்ததும். காசு வந்து 1500 ரூபாய்ன்றதை விட இவ்வளவு காசு ஒண்ணு சேர்த்து வச்சது பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு. யாராவது இது மாதிரி உண்டியல் வந்து சேர்த்து வச்சிருக்க காசியில போட்டு நினைக்கிறப்ப ஒண்ணு போடுவோம். அதுல அதுக்கு புது காசா போட்டு புதுசா போட்டு வச்சிருக்காங்க. புது காசு எல்லாம் பாக்கும்போது எனக்கு செலவு பண்றதுக்கு மனசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா இந்த பித்தளை காசா பார்த்து போட்டு வச்சுக்கிறாங்க நல்லா அழகா. இந்த காசு செலவு பண்ண மனசு வராது. புது காசு எல்லாம் பார்த்தோன்னா போடணும்னு தான் ஆசை வரும். சரிமா ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது கடைக்கு இப்படி வர சொல்லிட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல பார்த்ததும். அந்த உண்டியலோட கதை. ஆமா ஜஷிதா இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்ல. அவளுக்கு ஒரு இதுவா இருந்திருக்கும் காசு. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இதே உண்டியில ஜஷிதாக்கு காட்டுவோம். அத்தான் இந்த உண்டியில வந்து பத்திரமா வச்சு ஜஷிதா கிட்ட ஒரு நாள் கொடுக்கணும். ஓகேவா? சரி அத்த. ஏன்னா இப்ப ஜஷிதா கருத்து தெரியாது. அவ கருத்து தெரிஞ்சு அவ காசு சேர்க்கணும்னா அப்ப எப்படி சேர்க்கணும்ன்றது தெரியணும்ல. அதனாலதான் சொல்றேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி பழைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புது காசை பார்த்தாலே திரும்பி குடுக்குன்னு ஓடி போட்டு சொல்லிருக்கோம். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் வந்து ராதா சித்தி தான் நினைக்கிறேன் அடுப்பு அடியில வந்து பள்ளம் தோண்டி அடுப்புக்கு அடியில உண்டியல் வச்சிருந்தது. அடுப்பு இடிக்கும் போது உண்டியல உடச்சு இடிச்சாங்க. நான் ஒரு கிளிநூர்ல. அப்படியா? அடுப்புக்கு அடியிலயா? அடுப்பு திட்ட நீட்டா அடுப்பு பக்கத்துல வந்து சோறு வடிக்க. ஆமா அதுல உப்பு சட்டி இருக்கும்ல பெருசு. அதுல கலவோடு வச்சு கலவோடு கீழே இதை பொச்சி மேல பேப்பர் போட்டு மண்ணு போட்டு மூடிட்டு அது மேல உப்பு சட்டி வைப்பாங்க. அப்ப எதா இருந்தாலும் எடுத்துட்டு வர. அதனால எடுப்பாங்க. வேப்ப மாத்தீங்க பொச்சி வச்சு இது என்ன வந்து அப்பப்ப இப்படி ஓடி எடுத்துனா எடுத்துட்டு காலம் ஊந்து பேருந்து அழுது பார்த்து நான் தான் எடுத்துன்னு கொடுத்தாரு. அப்புறம் டப்பா கொடுத்தாரு. வேற டப்பா தான் கொடுத்தாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு. சரி சரி சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உண்டியல ஓபன் பண்ணி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்குது, உங்களுக்கும் காசுலாம் சேர்த்து வைக்கணும்ன்ற ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். அப்பா வந்து மாடு ஓட்டிட்டு போயிட்டாரு. சொல்லுங்கம்மா. சரி அத்தா நீங்க வைக்க போற வேற வந்து நனைஞ்சு எல்லாம் வீணாயிடுச்சு. வைக்க போற வாங்குறதுக்கு ஒரு 10 கட்டு வைக்க போற வாங்கிக்கோங்க அத்தை. இந்தாங்க காசு. 10 கட்டு வைக்க வாங்கிக்கினா பரவாயில்ல. 10 வைக்க போர் வாங்க சொல்றேன். வைக்க போறலடி வைக்க கட்டு தான் சொன்னேன் நானு. ஒரு 10 கட்டு வைக்க வாங்கிக்காதான் சொல்றது பரவாயில்ல. 10 இல்ல
வைக்க போர் வச்சிருந்தீங்க எல்லாம் வீணா போயிடுச்சு. அதனால இப்போ ஒரு 10 கட்டு வைக்க வாங்கி யூஸ் பண்ணா ஒரு 2-3 மாசத்துக்கு மாடு வந்து சாப்பிடுவாங்கல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதானது என்ன தெரியுமா, வைக்கலாம் நினைச்சு போச்சு, மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியலன்னு தான் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் வைக்க போர் ரெடி பண்றதுக்கு காசு கொடுக்குறேன். ஓகேவா? வைக்க கட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்க கட்டு வாங்க மட்டும் காசு கொடுக்குறேன். ஆமா, வைக்க கட்டு ஒரு 10 கட்டு வாங்கலாமா, 250 ரூபான்னாங்க. அதனால நம்ம ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்கான். அந்த 3000 ரூபாய் வச்சு வைக்கல் வாங்கிக்கோங்க. அப்புறமா வந்து அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேணா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் உண்டியில போடுறேன். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். பாப்பா தூங்குறாள், போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஆமா, கிளம்பலாம், மணி ஆகுது. ஓகே, வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா கிளம்பியாச்சு. இந்த கட்டப்பை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெயின் கோட் எடுத்துட்டு வந்தேன், மழை வந்துருமோன்னு சொல்லிட்டு 3 பேரோட அந்த கவர் கோட்டுல அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போலாமா ஜிஷ்டா? ஜிஷ்டா ஆயக்கு பாய் சொல்லு, தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு வா. தூங்கி எழுந்தாரா, தூக்கத்துல இருக்கிறாரு. சரி, ஆயக்கு பாய் சொல்லு, ஆயக்கு முத்தா குத்துட்டு வா. தூக்கி இப்படிமா வண்டியில தரவா. ஆயக்கு பாய் சொல்லு ஜிஷ்டா. ஆயக்கு சொல்லு, முத்தா குத்துட்டு வா. தாத்தா வந்த அப்புறம் சொல்ல தாத்தா கிட்ட சொல்லு. தாத்தாக்கு வந்து சொல்ல தாத்தாக்கு. போதும். அப்பா வந்தவனே சொல்லுமா, அப்பா வீட்டுக்கு அனுப்பு, மாத்திரலாம் வாங்கணும். அப்பா மாசம் ஆமா, காலி ஆயிட்டு மாத்திரை காலி ஆயிடுச்சு. திங்கக்கிழமை அனுப்பி விடுங்க அத்தை. சரி, போலாமா? போலாம். பாய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.